Start. ஓகே பை. ஓகே, நான் ஜான் கொடுக்குறேன். ஸோ நம்ம இங்கே வந்து ஜான் 22 கொடுக்க தேவையில்ல, பிகாஸ் வி மென்ஷன் அவர் ஃபிஸ்கல் இயர் எப்போலேருந்து எப்போ வந்து அசட் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நம்ம கொடுத்த 5 இயர்ஸுக்கும் நம்ம வந்து நம்ம கேலண்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்போ நம்ம மென்ஷன் பண்ணோம்? 31 1 மினிட் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக கேலண்டர். ஜனவரி எஸ் 31 அண்ட் சாரி 12 and 31 2022. ஓகே, ஸோ இங்கே கிளிக் பண்ணோன்னா அதாட்ட the start date of first period fiscal year must be same. Okay, I think okay, ஜியோரேட் கேலண்டர் ஃபிஸ்கல் இயர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால வந்து அது 25ன்னு நினைக்கிறேன். 25. ஸோ நம்மளோட இப்போ என்ன எரர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் இயரில் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கணும், ஸோ அதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வருது. ஓகே, enter must from date, that's month, day at 25. ஃபர்ஸ்ட் we have நான் ஃபிஸ்கல் செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக தான் போணுச்சு. ஓகே, 1 minute ஃபிஸ்கல் இயர். ஓகே ஓகே, கரெக்ட். ஃபிஸ்கல் இயர் பார்த்தீங்கன்னா 25 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 22 கொடுத்தால அதை வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து படி ஃபிஸ்கல் இயர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ go to asset calendar and click and name. So கொடுத்துப்போம். ஃபிஸ்கல் இயர் பார்த்தீங்கன்னா படி ஃபிஸ்கல் இயர் கொடுத்துப்போம். ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா 12 periods. We have pick Jan and period number 1. So 1 and 1 2022. ஸ்டார்ட் டேட்டு அண்ட் எண்ட் டேட் கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ 12 ஆஃப்டர் 31 2022 கரெக்ட் தானே? ஓகே, the end date last period fiscal year must be same at here. கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். Jan 25 கொடுத்தேன் அண்ட் 1/1/25 1. ஓகே ஓகே, சாரி என்னன்னா நான் இயருக்கு போயிட்டேன். ஸோ இஸ் மை மிஸ்டேக். கிரியேட் நேம்
Set calendar one ஃபிஸ்கல் இயர் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் இயர் எடுத்துக்கலாம். ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு 12 months. ஓகே. அண்ட் இப்போ என்னன்னா ஜான். ஓகே. ஜான் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இது ஸ்டார்ட் டேட்டு இது ஐ மீன் இது பீரியட் ஒன்னுங்கிறது த மந்த். ஓகே. ஸோ ஸ்டார்ட் மந்த் 1/1/2022. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 31 சாரி மந்த் ஒன்று அப்புறம் வந்து 31 லாஸ்ட். ஓகே. அந்த மந்த் லாஸ்ட் டேட்டு we have to mention here. Okay. 22 22. Okay. That's why that error meant. Okay. Cannot why calendar and fiscal year பார்த்தீங்கன்னா அண்ட் ஜான் 22 நான் மென்ஷன் பண்ணுறேங்க. ஓகே. ஸோ 1/1/22 and 31. Oh, sorry, mention 1/31. Okay. ஓகே. கரெக்ட். 22 2 வந்துருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கு. ஸோ ஜானு அடுத்து ஃபெப்ரவரி. ஸோ ஃபெப்ரவரி மென்ஷன் பண்ணிப்போம். ஆஃப்டர் இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா. மந்த்தை கால்குலேட் பண்ணிக்கோ. ஜானு ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் சாரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் and November and December. ஓகே. டிசம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 பீரியட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஓகேங்களா. அப்போ ஸோ நம்ம 5 இயர்ஸ்க்கும் நம்ம அந்த 5 இயர்ஸ்க்கான பீரியட்ஸும் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 23 வந்துருச்சு. 25 வர வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ 25 எண்டுக்கு போகும். ஓகே. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்
அந்த டாக்ஸிக் நிறைய நீ சொல்றீங்க காலம் போடுங்க அப்படிங்கிறீங்க நவம்பர் அண்ட் டிசம்பர். ஓகே. தப்பா ஸோ இப்போ பீரியட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் 12 ஆயிருக்கும். ஸோ அப்போ 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 60 வருது. ஓகேங்களா? ஸோ 60 பீரியட்ஸ் ஓப்பனாக இருக்கு. போடுறேன் இந்த 60 பீரியட்ஸை வந்து மந்த்லியா டே ஆன்ட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. கன்வென்ஷன் பண்ணுறது கன்வென்ஷன். ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்து கேலண்டர் நம்மளும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹேவ் டு கிரியேட் அ ப்ரோரேட் கன்வென்ஷன். ஓகே. ஸோ அதான் இங்கே தான் மென்ஷன் பண்ணுறோம் மந்த்லியா டெய்லியா ப்ரோரேட், அதாவது கன்வென்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அசட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh, இல்லை அசட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 12 lakh வரும். ஓகே, 12 lakh வருது. ஓகே, 12 lakhs. சரி, நம்ம 12 lakhs வேண்டாம், 1 lakh வச்சுப்போம். ஒன் லேக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து என்னன்னா டெய்லியா ஆர் டெய்லி, மோஸ்ட்லி டெய்லி ப்ரொவைட் கன்வென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அசட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொவைட் கன்வென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டு போகாது, லெஸ் ஆகிட்டே போகணும். ஏன்னா அதோட வேல்யூஸ் இயர் ஆக ஆக இப்போ நீங்கள் ஒரு அசட் வாங்குறீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஆட் ஆகாது, லெஸ் ஆகும். ஸோ அந்த லெஸ் ஆகிறது தான் ப்ரொவைட் கன்வென்ஷன் சொல்கிறாங்க. அந்த ப்ரொவைட் கன்வென்ஷன் அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும், ட்ராக் பண்ணி அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொவைட் கன்வென்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1 lakh இருக்குன்னா அதை வந்து நான் வந்து இப்போ மந்த்லியா 5 இயர்ஸ், ஓகேங்களா? 5 இயர்ஸ்க்கு வந்து 60 பீரியட்ஸ் வருது. 60 பீரியட்ஸ்க்கு நான் கொடுத்தேன்னா மினிட், சரி, 60 பீரியட்ஸ் நான் கொடுத்தேன்னா மந்த்லி வந்து 1666 அப்படின்னு தான் நான் வந்து மந்த்லி நான் வந்து டிப்ரிசியேஷன் பண்ணுவேன். ஓகேவா? டிப்ரிசியேஷன் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். அசட்டோட வேல்யூஸ் ஆட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி டிப்ரிசியேஷன் பண்ணுறது, மந்த்லி டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறத ப்ரொவைட் கன்வென்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். ஓகே, மந்த்லின்னு போட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிரியேட் பண்ண அந்த 5 இயர்ஸ்க்கும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், ஷோ பண்ணுறேன். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா செப்டம்பர் ஆட் பண்ணிக்கணும். ஃபிஸ்கல் இயர் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் இயர் எங்கே ஆட் பண்ணிக்கணும். 30 இமேஜ் படி. ஓகே, 30. ஓகே, இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ டிப்ரிசியேஷன் உங்களோட புக்கில் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ டிப்ரிசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/1/22 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா 30, சாரி, தானே வருது. ஓகே, 31, சாரி, 12, 31, 22 ஐ திங்க். ஓகே, ஸோ இது இயர் கணக்கில் வருது, அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I have to mention here one minute. I want to see.
சாரி, அது மந்த்லி தான் வருது. சாரி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது அப்படி உங்களுக்கு பண்ணேன். ஓகே, 112 ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர் ஐ ஹேவ் டு கிவ் 13122. ஸோ இது எண்ட் டேட்டு. ஸோ ப்ரோரேட் எப்போ நம்ம கன்வர்ஷன், அதாவது டிப்ரிசியேஷன் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், அதான் ப்ரோரேட் டேட். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து என்ன கொடுக்குறேன்னா 1/16 எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கும் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஸோ அது மந்த்லி 16 டேஸ் அன்னைக்கு டிப்ரிஷியேஷன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆனது. ஓகே. ஸோ இங்கே வந்து 5 இயர்ஸ்க்கும் கொடுக்கணும். ஓகே, 25 வர வரைக்கும் நமக்கு கொடுக்கணும். ஓகே. ஸோ இது ப்ரோடக்ட் கன்வென்ஷன் எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அங்கே 7 க்ளோஸ் ஜஸ்ட் கொடுத்துக்கோம். இது வேண்டாம், அதனால உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதான் காட்டினேன். ஓகே, நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் பர் மந்த்லி சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் மெத்தட். ஓகே, டிப்ரிஷியேஷன் எப்படி பண்ண போறீங்க, என்ன மெத்தட் அப்படிங்கிறது கொடுக்குறது. ஓகே, இதை டிப்ரிஷியேஷன் மெத்தட் நான் கொடுத்துறேன். ஃபார் டிப்ரிஷியேஷன் ரெஃபரன்ஸ் டேட்டா செட். ஸோ இந்த ஓகே, now we can see இந்த மெத்தட் டைப் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் அப்படின்னா இட்ஸ் அ காமன். ஓகேங்களா? காமன் மீன்ஸ் மினிட். ஓகே, கால்குலேட் பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்ரிஷியேஷன் பண்றது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பேஸ் அந்த நம்ம கொடுத்த அசட் காஸ்ட் அண்ட் நம்ம இது கொடுத்தோம் இல்லையா, சாரி, நம்ம லைஃப் கொடுத்தோம் இல்லையா, ஃபிஸ்கல் இயர் அந்த நம்ம செட்டப் பண்ண செட்டப்ஸை வச்சு அந்த ரேட் கொடுத்து, ஸோ அது வந்து டிப்ரிஷியேஷன் ஆயிக்கும். அண்ட் இதுக்கு ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 இயர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ லேப்டாப் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அது ஆரக்கல் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்லியா மந்த்லி அது ஆட்டோமேட்டிக்லியா டிப்ரிஷியேஷன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க கால்குலேட்டர்னு சொல்றோம். ஓகே. அண்ட் இந்த ஃபிளாட் பார்த்தீங்கன்னா சேம் தான், சேம் டிப்ரிஷியேஷன் அமௌண்ட். ஓகேங்களா? இது ஒரு ஸ்மால் டோலு அண்ட் லோ வேல்யூ அசெட். இப்போ சின்ன அசெட், சின்ன சின்ன அசெட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அமௌண்ட்டை பொறுத்து நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டிப்ரிஷியேஷன் லைக் சின்ன அமௌண்ட் இருந்தால் அது எப்படி சொல்றது, ஸ்மால் டூல்ஸு, அப்புறம் லோ வேல்யூ அசெட்டு அந்த மாரி வந்து அது நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா ஸோ ஃப்ளாட் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து 1000 இருக்கு, மந்த் 1000 ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த காஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஃப்ளாட்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கஸ்டம் ஃபார்முலா, அதை பொறுத்து நம்ம ஃபார்முலா கொடுத்ததை பொறுத்து ஸோ அது வந்து டிப்ரிஷியேஷன் ஆகிக்கும். அண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ யூசேஜ் அதாவது பேஸ்ட் ஆன் யூசேஜ் ஆர் அவுட்புட், அது அப்படின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ. ஸோ ப்ரொடக்ஷன் சில பேர் ப்ரொடக்ஷன் அசெட். இப்போ வந்து ஒரு மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, ஸோ ஒரு மெஷின் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு 10 யூனிட்ஸ் கொடுக்குது பெர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ரிஷியேஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவுட்புட்ஸ் கொடுக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிப்ரிஷியேஷன் பண்ணுறாங்க பெர் யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரிஷியேஷன் பண்ணுறாங்க. டேபிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டேக்ஸு டேபிள் அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபிக்ஸ்டு
depreciation slabs அது மாதிரி யூஸ் பண்றோம். ஓகே ஓகே இப்போ நமக்கு வந்து கால்குலேட்டர். ஓகே ஸோ கால்குலேட்டர் கொடுத்துட்டோம்னா லைஃப் இன் இயர் 12 எத்தனை இயர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ நம்ம வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். லைஃப் ஆஃப் மந்த் 12 months. ஓகே ஐ மீன் the number is out of reach. ஓகே 5 இயர்ஸ் தான் இங்கே. ஓகே ஸோ நம்ம கொடுத்த அசட் டிப்ரிஷியேஷன், அதாவது அசட் வந்து லைஃப் இன் இயர் 5 இயர்ஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ நம்ம வி ஹேவ் டு மென்ஷன் இயர் 5 year. ஓகே ஸோ 7 close. After we have to create a book. Okay so asset book. ஓகே நம்ம இதுதான் மெயின். ஓகேங்களா, நம்ம என்ன அசெட் வச்சிருந்தாலும் ஸோ நம்ம இந்த புக்கில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அசெட் வந்து அடிஷ்னலி ஆட் ஆகுறதும் சரி. அண்ட் இங்க இருந்து அதாவது ரிட்டையர் அசெட் சொல்லுவாங்க. ரிட்டையர் அசெட்ஸ்னா வேல்யூஸ் முடிஞ்சு போச்சு, அது ஸ்கிராப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகேயா, அந்த மாதிரிலாம் வந்து ரிட்டையர் அசெட் ஆட் ஆகுறதும் ஆட் பண்றதும் புக்ல தான், அண்ட் ரிமூவ் பண்றதும் புக்லேயே தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே லைக் ஜென்ரல் லெஜர் மாதிரி ஃபினான்ஸ்க்கு எப்படி வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற ஜென்ரல் லெஜர்ல ரிப்போர்ட்ஸ் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி அசட்ஸுக்கு புக்கு. ஓகேங்களா, யூஸ்வலி வந்து அறக்கல்ல அண்ட் யூஸ்வலியா வந்து அசட்டுக்கு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா புக்கு, அசட் புக்கு. உன்னோட அசட் புக்ல எவ்வளோ அசட்ஸ் இருக்கு, எவ்வளோ அசட் போயிருக்கு, ஸோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே ஸோ இங்க வந்து Tier 8 asset book. ஓகே அசட் புக் கொடுத்துருக்கோம். 1 minute. இது வந்து மஸ்ட் என்டர். கட்டுச்சுன்னா என்னன்னா என்ன சொல்ல, நம்பர் அங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்ல. டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆல் அசெட்ஸ். ஓகே புக் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்க்கா, அதாவது இந்த புக் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, கார்பரேட் அண்ட் டேக்ஸ்னு ரெண்டு இருக்கு. ஸோ கார்பரேட்னா நம்ம யூஸ் பண்றது, டேக்ஸ் அண்ட் டேக்ஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகே ஸோ லெஜர் வி ஹாவ் டு மென்ஷன் ஹியர், பிரைமர் லெஜர் அண்ட் டிப்ரிசியேஷன் கேலண்டர். வேர் இஸ் த அசெட் கேலண்டர்? ஓகே நம்ம அசெட் கேலண்டர் கொடுத்தோம்னா ஃபிஸ்கல் இயர் அண்ட் ப்ராஃபிட் கேலண்டர் வந்துருச்சு. ஓகே கரண்ட் பீரியட் என்ன இருக்கு? கரண்ட் பீரியட் 1 minute. December 25. கரண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா டிசம்பர். ஓகே இதுதான் நம்மளோட கரண்ட் பீரியட். டிவிஷன் ஈவன்லி பை டேஸ். ஈவன்லினா மந்த்லி அந்த மாதிரி வரும், பை டேஸ்னா டேவால். ஓகே ஸோ கம்ப்ளீட்டட். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ஃபர்ஸ்ட் இயர். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது அசட் அட்லீஸ்ட் கிராக் ஆயிடுச்சு, ஸோ அந்த மாதிரி அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்கிட்டு வந்து அசட் எதனா உடஞ்சு போச்சு, திடீர்னு எதாவது ஆயிடுச்சுன்னா டிப்ரிஷியேட் இஃப் ரிட்டையர்டு இன் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து அதாவது ரிட்டையர் ஆகுதுன்னா லைக் அதான் அசட் ஏதாவது உடஞ்சிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு, ஸோ அதுக்காக இங்கே மென்ஷன் பண்ணுறது. ஹலோ ஓகே
Then next, okay. Okay, you have to accounts இங்க வந்து நம்ம கொடுக்கணும் defaults accounts. Okay, so asset accounts ல ஆட் பண்ணும். நீங்க பாருங்க, ஸோ அசட்னு வர்றப்போ சம்மரி, அதாவது ஐ மீன் ஆல் படி பவர் இனோடெக் கூட வருது. ஸோ நம்ம வந்து இங்கே கொடுத்தோம்னா ஆல் கம்பெனியோட அசட்ஸை நம்ம இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் அசட் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இங்கே. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டேன். யூ ஹேவ் டு மென்ஷன் ஹியர் அசட் அண்ட் ஃபினான்ஸ் வச்சுப்போம். ஓகே, ஓகே, நெட் புக் கெயின், net book value retired gain. Okay, so இது அசட்ல தான் வந்து நினைக்கிறேன். 1 minute, give me a minute. கெயின் வந்துன்னா ரெவென்யூல வரும் அண்ட் லாஸ் வந்துன்னா எக்ஸ்பென்ஸ்ல வருது. ஸோ வி ஹவ் டு மென்ஷன் ஹியர். ஓகே, ஸோ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். கெயின் வந்துச்சு. ஓகே, ஸோ ரெவென்யூ நம்ம கொடுக்கலாம். ஓகே, ரெவென்யூ அண்ட் if you have loss வந்துச்சுன்னா ஸோ எக்ஸ்பென்ஸ் கொடுப்போம். ஸோ இது ரிமைன் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் கெயின் வந்துச்சுன்னா ஸோ we have to mention here. Loss we have to mention. And proceed of sales clearing வந்து பார்த்தீங்கன்னா இது டெம்பரவரி minute. So sales clearing எக்ஸ்பென்ஸ்ல ஐ திங்க் கொடுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொடுப்போம். Deferred expense. Okay, deferred depreciation reverse. Right.
Okay. Mm, deferred depreciation reverse account பார்த்தீங்கன்னா so we have to give um, what kind of account expense ஓகேங்களா adjustment expense சொல்றாங்க ஓகே ஸோ எக்ஸ்பென்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் அண்ட் நீங்கள் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் செட் இது இருக்கட்டும் ஓகே ஸோ we have to மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ 08 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ் அசெட் போனஸ் ரூல்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இன்வாய்ஸ் ரோல் யூஸ் பேபிள் இன்வாய்ஸ் டேட் பிளேஸ் இன் சர்வீஸ் எஸ் அலோ அலோ அன்அலோகேட் பேமெண்ட் இன்வாய்ஸ் லைன் அன்அலோகேட் பண்ண பேமெண்ட் ஓகே இதெல்லாம் ரூல்ஸ் ஓகேவா பிரைமரி பேலன்சிங் அண்ட் பிரைமரி பேலன்சிங் கொடுத்தா ஸோ you have to mention assessment automatic match paper okay and okay we can save and close okay we create asset book and we create asset category so category create பண்ணி நம்ம after we have to add a asset book okay so நம்ம இப்போ create பண்ணிட்டு asset category create பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அசட் புக்கில் வந்து ஆட் பண்ணுவோம் ஓகே ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் ஓகே ஓகே மேஜர் கேட்டகரி இப்போ okay we have to mention here major category electronic இப்போ என்ன ப்ராப்ளம்னா நம்ம கிரியேட் பண்ண மேஜர் கேட்டகரிஸ் அண்ட் அசட்ஸ் வர மாட்டேங்குது ஸோ தான் பிரச்சனைக்கு மினிட் assets ABC மேஜர் கேட்டகரி ஸோ பில்டிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு பட் ஆனால் ஏன் அங்கே வர மாட்டாங்குது புரியல And, ஸோ இப்போ என்னன்னா
நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் இங்க. ஓகே. பட் நம்ம ரீசெண்டாக கிரியேட் பண்ண கேட்டகரிஸ் வர மாட்டேது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஆரக்கிள் சீடடாக இருக்கிறதுல மட்டும் தான் நம்ம அதில் கிரியேட் பண்ண வேல்யூ செட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பண்ணது இல்லாமல் நெக்ஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ தான் இங்கே ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஐடி எலக்ட்ரானிக்ஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். லேப்டாப் கொடுத்துருக்கோம். நான் லீஸ். ஓகே. ஏதாவது இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்துருக்கீங்களா அண்டு அதான் லீஸா நான் லீஸா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நான் லீஸ் இது. ஓனுடா லீஸ்டா? ஸோ நம்ம ஓன் தான். ப்ராப்பர்ட்டி டைப் பர்சனலாக ரியல் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ இதுவுமே அதே தான். டேஞ்சிபிளா இன்டான்ஜிபிளா? அதாவது டேஞ்சிபிள் மீன்ஸ் மூவபிள், இன்டான்ஜிபிள்னா இங்கே கிளிக் பண்ணிட்டோம்னா இது மூவபிள் கிடையாது. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகே. வி கேன் மென்ஷன் our book, body asset book. Okay. So we have to mention here accounts. Okay. So இங்க நம்ம depreciation expense, depreciation reserve and asset clearing. ஸோ நம்ம இங்க வந்து இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இங்க நம்மளோட அந்த அக்கௌண்ட்ஸை நம்ம இங்க ஆட் பண்ணணும். ஓகே. அசட் காஸ்ட். ஓகே. அசட் அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்ம அசட் அக்கௌண்ட் நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அசட் காஸ்ட் மென்ஷன். ஸோ அசட் கிளியரிங் பார்த்தீங்கன்னா கேஷ் கிளியரிங் சொல்லிட்டு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம அசட் கிளியரிங் யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் கிளியரிங் அண்ட் அசட் கிளியரிங் ரெண்டும் ஒன்று தான். ஓகே. கரண்ட் அசட் கேஷ் கிளியரிங் மென்ஷன் இருக்கு. Okay. Depreciation expense or reverse. Expense. Okay. ஓகே கரெக்ட். டிப்ரிசியேஷன் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா